இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை குருத்து ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கின்றது. தவக்காலம் முழுவதும் இந்த ஒரு புனிதமான வாரத்திற்காக தான் நம்ம காத்திருந்தோம். இதை புனித வாரத்தினுடைய தொடக்க நாள் என்று கூட சொல்லுவார்கள். இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? ஏன் இதை ஒரு புனித வாரம் என்று அழைக்கின்றோம்? இந்த வாரத்தில் அப்படி என்னதான் புனிதமா நடந்தது என்பதை பற்றி உங்களோட ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, புனித வாரம் என்று அழைக்கப்படுகிற இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய திருவழிபாட்டு ஆண்டினுடைய மிகவும் முக்கியமான ஒரு காலமாகத்தான் தாயாம் திரு அவை இதை ஒரு புனித வாரமாக கடைபிடிக்கின்றது. கத்தோலிக்கர்கள் மற்றும் ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவர்கள், பிரிவினை சகோதரர்கள், பெந்தகோஸ்தேக்காரர்கள் எல்லோருமே இந்த வாரத்தை புனித வாரமாக கருதுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இதுல என்னத்தான் புனிதம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். புனிதம் என்றால் தூய்மையானது, உன்னதமானது என்பதைத்தான் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த வாரத்துல இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இயேசுனுடைய பாடுகள் உயிர்ப்பு வரையில எது புனிதமாக நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள், அதாவது பவனிக்கு முன்பாக ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். மற்ற நற்செய்தி வாசகங்கள்ல கழுதை குட்டி மட்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இது மொழிபெயர்ப்பின் சிக்கலா, உண்மையாகவே கழுதையும் குட்டியும் இருந்ததா, அல்லது வெறும் கழுதை குட்டி மட்டும் இருந்ததா என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழலாம். அன்புமிக்கவர்களே, இந்த வாரத்துல நடந்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்துல இன்றைக்கு கழுதை குட்டியின் மீது இயேசுவை அமர வைத்து பவனியோடு ஆர்ப்பரிப்போடு இயேசுவை எருசலேம் நகருக்குள்ள மக்கள் வரவேற்கிற ஒரு நிகழ்வைத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த நிகழ்வுகளை மக்களுடைய ஆர்ப்பரிப்பு நமக்கு தென்படுகிறது. ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என்று மக்களுடைய அந்த குரலொலி விண்ணை பிளக்கின்றது. மக்கள் அரசரை வரவேற்பதை போல இயேசுவினுடைய வருகைக்காக வழியை ஆயத்தம் செய்கிறார்கள். ஒரு அரசரை வரவேற்பதை போல அவருக்கான கம்பளம் விரிக்கப்படுகிறது. ஒலிவ கிளைகளோடு அவரை ஆர்ப்பரித்து வரவேற்கிறார்கள். இதை பார்க்கிற நேரத்துல என்ன ஒரு அழகான ஒரு காட்சி என்றுதான் நம்முடைய மனதில் தோன்றும். ஆனால் அன்புமிக்கவர்களே, புனித வாரம் என்று சொல்லப்படுகிற இந்த வாரத்துலதான் இயேசு தன்னுடைய நெருங்கிய நண்பனால் காட்டி கொடுக்கப்படுகிறார். இயேசு தன்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான இருந்த ஒருவரால் மும்முறை மறுதளிக்கப்படுகிறார். இயேசு தான் நம்பிய, அன்பு செய்த, எல்லா நேரங்களிலும் உடனிருந்த அவருடைய திரு தூதர்கள் அவரை விட்டு சிதறுண்டு ஓடுகிறார்கள். எந்த மக்கள் ஓசானா என்று சொன்னார்களோ அதே மக்கள் இவன் ஒழிக அப்படி என்று இயேசுவுக்கு எதிராக குரல் எழுப்பிய நிகழ்வும் இந்த வாரத்துல தான் நடக்கிறது. தவறாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் ஒரு இளைஞர் மீது அநியாய குற்றம் சாட்டப்படுகிறது. அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு இறுதியில அடித்து நொறுக்கி அவரை ஒரு கிழிந்த கந்தலை போல சிலுவையில தொங்க விட்டு அவமானப்படுத்திய நிகழ்வும் இந்த புனித வாரத்துல தான் நடக்கிறது. அன்புமிக்கவர்களே, புனித வாரத்துல இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வி நம்மள எழலாம். ஆனால் இந்த புனிதத்திற்கெல்லாம் புதிய அர்த்தத்தை கொடுத்தவர் தான் இந்த புனித வாரத்தினுடைய நாயகனாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் என்கிற இலக்கணத்திற்கு மாற்று இலக்கணத்தை எழுதியவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் கண்ணுக்கு தெரியாத அல்லது வெகு தொலைவில் இருக்கிற ஒரு கடவுளாக நினைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல கடவுள் நம்மோடு என்கிற இம்மானுவேல் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு புரிதலை தரும்படியாகத்தான் இறைவன் விண்ணில் நின்று நமக்காக இறங்கி நமக்காக பாடுகளை பட்டு, பாவத்தை தவிர மனிதரை போல அனைத்திலும் அவர் வாழ்ந்து நமக்காக சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கடவுளுக்கான புதிய இலக்கணத்தை எழுதியதும் இந்த வாரத்துல தான். அன்புமிக்கவர்களே, இந்த வாரத்தினுடைய மையப்புள்ளியாக இருப்பது கல்வாரி மற்றும் அந்த கல்வாரியில நம்முடைய மீட்பின் சின்னமாக இருக்கிற சிலுவை. அன்புமிக்கவர்களே, கல்வாரி என்பது இந்த வாரத்தினுடைய ஒரு மையப்புள்ளியாக இருந்தாலும் இயேசுனுடைய பயணத்தினுடைய நிறைவு என்றாலும் அந்த கல்வாரியில அவர் சிலுவையில உயர்த்தப்பட்ட பொழுது அவமானத்தின் கருவியாக, கொலை கருவியாக கருதப்பட்ட நாட்டினுடைய தேச துரோகிகளுக்காகவும் மாபெரும் குற்றவாளிகளுக்காகவும்
கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கொலை கருவி சிலுவை இன்றைக்கு நமக்கு மீட்பின் சின்னமாகி போனதுதான் இந்த புனித வாரத்தினுடைய மாபெரும் அற்புதம். அன்புமிக்கவர்களே, இந்த மீட்பை கொண்டாட, இந்த இயேசுவினுடைய பாடுகளையும் துன்பங்களையும் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாரம் தான் புனித வாரம். ஆகவே அன்புமிக்கவர்களே, குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு பவனியில நம்ம பங்கு பெறுகிற நேரத்துல இயேசுவினுடைய பாடுகளை பற்றிய ஒரு நீண்ட வாசகத்தை நம்ம முன்னெடுக்கிற நேரத்துல இந்த வாரம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை, நம்முடைய பயணம் துன்பத்தின் வாயிலாக கல்வாரியை நோக்கிய ஒரு பயணம். நம்முடைய பயணம் என்பது இயேசுவின் சிலுவையோடு நம்முடைய துன்பங்களையும் தாங்கி செல்கிற அழகான ஒரு பயணம். நம்முடைய எதிர்நோக்கு என்பது இந்த பாடுகளையும் இந்த துன்பங்களையும் இந்த இறப்பையும் இயேசு வெற்றி வீரராய் வென்றது போல என்னுடைய இந்த மனிதகுல வாழ்க்கையில நான் படுகிற துன்பங்கள், நான் படுகிற வேதனை, நான் எதிர்கொள்கிற சவால்கள், எனக்கான தோல்விகள், இவற்றையெல்லாம் இயேசுவை போல வெற்றி வீரராய் என்னால் வெல்ல முடியும் என்கிற சிந்தனையோடு இந்த வாரத்தை முன்னெடுக்கத்தான் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே புனித வாரத்தினுடைய தொடக்க நாளாகி இன்று இந்த சிந்தனையோடு புனித வாரத்தை ஏறெடுக்கத்தான் உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். இரண்டாவது ஒரு கூடுதல் செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இயேசுவை சுமந்து சென்ற அந்த கழுதையிடமிருந்து 2-3 பாடங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய இந்த தொடக்க வாசகத்தினுடைய பகுதியில மத்தேயு நற்செய்தியில கழுதையும் குட்டியும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அன்புமிக்கவர்களே, இந்த கழுதையும் குட்டியும் என்கிற சொல்லாடல் நமக்கு சொல்லித் தருகிற அழகான முதல் பாடம் என்பது தந்தையாகிய கடவுள் இயேசுவனுடைய துன்பத்துல உடனிருந்தார் என்பதை நினைவு கூறும் விதமாகத்தான் கழுதையும் குட்டியும் என்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். இன்றைக்கு மக்கள் ஓசானா என்று கூறிய மக்கள் இவன் ஒழிக, இவனை கொலை செய்யும் என்று சொன்ன அந்த நேரத்திலும் இயேசுவோடு உடன் இருந்தார் தந்தையாகிய கடவுள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இறைவன் நமக்கு கற்றுத்தருகிற இந்த புனித வாரத்தின் தொடக்க நாளில் முதல் செய்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்கிற அன்பு செய்திதான். ஆகவே அன்புமிக்கவர்களே, புனித வாரத்தினுடைய தொடக்கத்துல இறைவனுடைய உடனிருப்பை உணர இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இந்த கழுதை எத்தனை நாள் ஆண்டவருக்காக காத்திருந்ததோ நமக்கு தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தவமிருந்து காத்திருந்த ஒரு கழுதையைப் போல மீட்புரை தோளில் சுமக்கிற ஒரு பாக்கியத்தை அந்த கழுதை பொறுமையோடும் தாட்சியோடும் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து அது பெற்றதோ அதே ஒரு பொறுமையோடும் தாட்சியோடும் தான் இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைக்க அந்த கழுதை குட்டியை போல தாட்சியோடும் எளிமையோடும் காத்திருக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இது இரண்டாவது பாடம். மூன்றாவது ஒரு பாடமாக, அன்புமிக்கவர்களே, கழுதை குட்டி புன்முறுவலோடும் மௌனத்தோடும் தான் இயேசுவை தாங்கி சென்றதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கழுதை குட்டியை போல நம்முடைய வாழ்க்கையில இன்பங்கள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் மற்றும் இடர்பாடுகள் வருகிற நேரத்துல ஆண்டவரை சுமந்த அந்த கழுதை குட்டியை போல மௌனத்திலும் புன்முறுவலோடும் வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டோம் என்றால் மீட்பரையை சுமந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெறுவோம் என்பதைத்தான் இன்றைய நாளில் மூன்றாவது செய்தியாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகளை நம்முடைய மனதில் நிறுத்தி எதிர்நோக்கோடு இந்த புனித வாரத்தை ஏறெடுக்கவும், இறைவனுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும், ஆண்டவருக்காக எல்லா நேரத்திலும் தயார் நிலையில் இருக்கிற கழுதையை போல இருக்கவும், கடைசியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தாட்சியோடும் மௌனத்தோடும் சுமந்து செல்கிற பாக்கியத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.